அண்மை செய்தி. தமிழகத்தின் பல பகுதிகளில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கோலங்கள் போடப்பட்டு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. ஹிந்தியை திணிக்காதே, தமிழ்நாட்டிற்கு நிதி எங்கே என்ற கோஷங்களுடன் கோலம் போட்டு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அது குறித்தான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை அயப்பாக்கம், ஈரோடு உள்ளிட்ட பல பகுதிகளில் கோலங்கள் இட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தமிழகத்தின் பல பகுதிகளில் எதிராக கோலங்கள் போட்டு இந்த எதிர்ப்பு போராட்டம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுகவினர் சார்பில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை அயப்பாக்கம், ஈரோடு உள்ளிட்ட பல பகுதிகளில் கோலங்கள் இட்டு இந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விரிவான விவரங்கள். அர்ச்சனி, வணக்கம். தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலே திமுகவினர் தொடர்ந்து தங்களுடைய வீட்டு வாசலில் கோலமிட்டு இந்தி திணிப்புக்கு எதிராக அவர்கள் பிரச்சாரம், ஒரு விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சில தினங்களுக்கு முன்பு மும்மொழி கொள்கை அவசியம், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் வரை, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் வரை விதிகளின்படி தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்க முடியாது என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கடந்த 4-5 தினங்களாக தொடர்ந்து இந்த விவகாரம் தமிழ்நாட்டில் பற்றி எறிய தொடங்கி இருக்கின்றது. மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எங்களுக்கு தமிழ், ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையே போதுமானது. தமிழ்நாட்டோடு பேசுவதற்கு தாய்மொழியும் உலக நாடுகளோடு பேசுவதற்கு ஆங்கிலமும் இருக்கும்போது நாங்கள் ஹிந்தியை கற்க வேண்டிய அவசியமே இல்லை என்று தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். எனவே அதன் ஒரு பகுதியாக இந்தியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சென்னை, ஈரோடு உள்ளிட்ட பல பகுதிகளில் கோலங்கள், வீட்டு வாசலில் கோலங்கள் போடப்படுகின்றது. வண்ண பொடிகள் தூவி கோலங்கள் போட்டு அதில் பல கருத்துக்களும் எழுதப்படுகிறது. திணிக்காதே, திணிக்காதே, ஹிந்தியை திணிக்காதே, அதே போல இருமொழி கொள்கையே போதும், தமிழ்நாட்டிற்கான நிதி எங்கே என்றெல்லாம் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்டு அந்த வண்ண கோலங்கள் வீட்டின் முன்பு போடப்படுகின்றது. ஒரு வீடு 2 வீடு என்றல்லாமல் வீதிகள் தோறும் பல வீடுகள், கிட்டத்தட்ட ஒரு 100 வீடுகள் இருக்கு என்று சொன்னால் அது பெரும்பாலான வீடுகளினுடைய அந்த வீட்டு வீதிகளிலே, வாசலிலே அவர்கள் பெண்கள் கோலமிட்டு வண்ண பொடிகள் தூவி அந்த விழிப்புணர்வினை ஏற்படுத்தி வருகின்றார்கள். பல பகுதிகளில் இது போன்ற விழிப்புணர்வு செய்யப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் சென்னையிலே திமுக மாவட்ட செயலாளர் சி சேகர், அந்த ஐடி விங்கில் இருக்கக்கூடியவர்கள் உள்ளிட்டவரெல்லாம் இது போன்று ஈடுபட்டிருந்தார்கள். இன்றைய தினம் அதனைத் தொடர்ந்தும் பல பகுதிகளில் இந்த கோலம் மூலமாக விழிப்புணர்வு மற்றும் பிரச்சாரம், அதே போல ஹிந்தி எதிர்ப்பு உள்ளிட்ட வாசகங்கள் இடம்பெற்று கோலங்கள் போடப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.